31 வந்து டிஸ்பிளே உடஞ்சிருக்குன்னு சொல்லியிருக்காரு. ஸோ இது டிஸ்பிளே தான் சேஞ்ச் பண்ற மாதிரி இருக்கும். அதையும் நான் உங்களுக்கு செக் பண்ணி காமிச்சிடுறேன். வந்து பாத்தீங்க அப்படின்னா சார்ஜ் போட்டா மொபைலோட சிம்பிள் தெரியுதா கேமரால. ஸோ பாத்தீங்க அப்படின்னா இதுதான் டிஸ்பிளே சேஞ்ச் பண்ண போறோம். கீழே போட்டு உடச்சிட்டு இருக்காரு. ஸோ இது நம்ம எப்படி டிஸ்பிளே சேஞ்ச் பண்ண போறோம்னு சொல்லிட்டு கம்ப்ளீட்டா பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன பண்ணலாம், பேக் டோர் வந்து நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். தென் கேப் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நான் மோஸ்ட் ஆஃப் ஓப்பன் பண்ணி வச்சிட்டேன். ஏன்னா ஷார்ட்ஸ்னால கொஞ்சம் சீக்கிரமா பண்ணா கரெக்டா இருக்கும்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நான் ஓப்பன் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ டிஸ்பிளேவும் எடுத்தாச்சு. இதை வந்து க்ளீன் பண்ற மாதிரி இருக்கும். இடத்துல ஆல்ரெடி நான் க்ளீன் பண்ணி வச்சிட்டேன். இதே நான் வந்து பேஸ்ட் எடுத்துக்கிறேன். டிஸ்பிளேவும் ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா டெஸ்ட் பண்ணிட்டேன். நம்ம ஜஸ்ட் டேரக்டா பேஸ்ட் பண்ணி ஒட்ட. இதுல வந்து ஸ்டிக்கர் இருக்கும். அந்த ஸ்டிக்கர் பிரிச்சுக்கலாம். அப்பல கமெண்ட்ல வந்து சொல்லுவாங்க ஸ்டிக்கர் பிரிக்காம ஓட்டுறாங்க, அது ஒட்டிட்டே ஒட்டுங்க அப்படின்னு. ஸோ இந்த சைடுல இருக்கிறது நம்ம வந்து என்ன பண்ணலாம், ரிமூவ் பண்ணிக்கலாம். பிகாஸ் ஏன் சில பேர் இந்த ஸ்டிக்கர் பிரிக்க மாட்டாங்கன்னா அதுல வாரண்டி வந்து எழுதி கொடுத்துருப்பாங்க அந்த ஸ்டிக்கர் மேல. அது பிரிச்சா வாரண்டி வந்து கிளைம் பண்ண மாட்டாங்க. அதனால சில பேர் அந்த ஸ்டிக்கர் பிரிக்காம ஓட்டுவாங்க. மொபைல் வந்து பாத்தீங்க அப்படின்னா பக்காவா ரெடி ஆயிடுச்சு. 1 hour காய விட்டு கஸ்டமர்கிட்ட சப்மிட் பண்ண வேண்டியது. இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துருக்கீங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இது மாதிரி